வணக்கம். வேண்டின்ற செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவில் காருக்குள் துப்பாக்கி சூட்டில் தற்கொலை செய்து கொண்ட போக்குவரத்து அமைச்சர். ட்ரம்பின் வரி விதிப்பை மறைமுகமாக கண்டனம் செய்த பிரிக்ஸ் நாடுகள். பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதல் 10% அமெரிக்க வரி விதிப்பு, கொதிக்கிறார் ட்ரம்ப். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநில பேரிடர் குறித்து தற்போதைய நிலை. சீன விமானங்களை பார்த்த இடத்தில் உடனே சுட்டு வீழ்த்த உத்தரவு. இனி விரிவான செய்திகள். ரஷ்ய போக்குவரத்து துறை முன்னாள் அமைச்சர் ரோமன் ஸ்டாரோவைட் நேற்று திங்கட்கிழமை தற்கொலை செய்து கொண்டார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து பணி நீக்கம் செய்த சில மணி நேரத்திற்கு பின்னர் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திங்கட்கிழமை காலை ஸ்டாரோவைட் புட்டினால் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அவரது பணி நீக்கம் குறித்த அறிவிப்பு கிரெம்லினின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெளியிடப்பட்டது. அவரது துணை அமைச்சர் ஆண்ட்ரி நிகிடின் இடைக்கால அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஸ்டாரோவைட்டின் பணி நீக்கத்திற்கான காரணங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இது நம்பிக்கையின்மை காரணமாக இல்லை என்று மறுத்தார். ஆனால் அவர் எந்த மாற்று காரணத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் உளவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் ஸ்டாரோவைட்டின் உடல் மாஸ்கோவின் புறநகர் பகுதியான ஒடின்சோவோவில் ஒரு காருக்குள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அவர் துப்பாக்கி சூட்டு காயத்துடன் காணப்பட்டார் என்று உளவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மரணத்திற்கான சூழ்நிலைகள் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் அவரது மரணத்திற்கு அடிப்படை காரணம் தற்கொலை என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. 2024ஆம் ஆண்டு மே மாதம் அவர் அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு தெற்கு ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தின் ஆளுநராக ஸ்டாரோவைட் இருந்தார். உக்ரைனின் எதிர்பாராத ஊடுருவலுக்கு முன்பு அவர் பதவியை விட்டு வெளியேறிய போது குர்ஸ்க் பிராந்திய பாதுகாப்பு தோல்விகளுக்கு அவர் ஓரளவு குற்றம் சாட்டப்பட்டார். திங்கட்கிழமை ரஷ்ய ஊடகங்கள் பிராந்தியத்தில் கோட்டைகளை கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட அரச நிதியை மோசடி செய்ததாக நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்டாரோவைட் சம்பந்தப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளன. அரசு தொலைக்காட்சி நிகழ்ச்சியான வெஸ்டி, ரஷ்ய சுயாதீன வர்த்தக ஊடக நிறுவனமான ஆர்பிசி மற்றும் ரஷ்ய வர்த்தக நாளிதழ் கொமர்சன்ட் ஆகியவை அவர் விசாரிக்கப்படுவதாக செய்தி வெளியிட்டன. ஸ்டாரோவைட் கைது செய்யப்பட போவதாக கொமர்சன் தெரிவித்தது. ஸ்டாரோவைட் குர்ஸ்க் கவர்னர் பதவியில் இருந்தபோது அவரது துணை கவர்னராக இருந்த அலெக்சி ஸ்மிர்னோவ் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இதே வழக்கில் கைது செய்யப்பட்டதாக மாஸ்கோ நீதிமன்றம் அறிவித்திருந்தது. நேற்று திங்கட்கிழமை ஸ்டாரோவைட் பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணத்தை புட்டின் அறிவிக்காவிட்டாலும் ரஷ்யாவின் விமான பயணத்தில் கடந்த பல நாட்கள் இடையூறு ஏற்பட்டதை அடுத்து போக்குவரத்து அமைச்சரான அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. கடந்த வார இறுதியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரஷ்யாவில் 485 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் 88 விமானங்கள் திருப்பி விடப்பட்டதாகவும் 1900 விமானங்கள் தாமதமானதாகவும் ரஷ்ய பெடரல் ஏஜென்சி ஃபார் ஏர் டிரான்ஸ்போர்ட் தெரிவித்துள்ளது. அதற்கு எந்த காரணங்களையும் வழங்காமல் வெளிப்புற தலையீடு காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக நிறுவனம் கூறியது. ஆனால் அதே காலகட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட உக்ரைனிய நீண்ட தூர வான் தாக்குதல்கள் இடைமறைக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருந்தது. அமெரிக்காவின் அதிகப்படியான வரி விதிப்புகள் உலகளாவிய பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்துவதாகவும் இது பல்வேறு கவலைக்குரிய விளைவுகளை உருவாக்குவதாகவும் பிரிக்ஸ் நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. எனினும் இந்த குற்றச்சாட்டை வைத்துள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பு அமெரிக்காவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் அதனை மறைமுகமாக விமர்சித்துள்ளது. 2009 நிறுவப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த நிலையில் இந்த ஆண்டு உச்சி மாநாடு பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்று வருகிறது. மாநாட்டின் முதல் நாளில் சர்வதேச அமைதி, பாதுகாப்பு, ஆட்சி, மறுமாற்றம் தொடர்பான அமர்வும், 2வது நாளில் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம் தொடர்பான அமர்வுகளும் இடம்பெற்றன. இதன்போது அமெரிக்காவின் வரி விதிப்புகள் உலக வர்த்தக அமைப்பின் விதிகளை மீறும் விதத்தில் உள்ளன. இவை உலகளாவிய வர்த்தகத்தை பாதிப்பதுடன் விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கும் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாநாட்டில் ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல்களும் விவாதிக்கப்பட்டன. ஆனால் இதன் போதும் தீர்மானங்களில் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. காசாவில் நிலவும் நிலைமையினை தீவிரமாக கவலை ஊட்டும் சூழ்நிலை என அறிவித்து பணிய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இஸ்ரேலும் பாலஸ்தீனும் இரு தனி நாடுகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நிலைப்பாடு. உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாகவும் மாநாட்டில் தீர்மானம் எடுக்கப்பட்டு உக்ரைன் சமீபத்தில் மேற்கொண்ட தாக்குதல்கள் கடுமையாக கண்டித்து ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேரடியாக கலந்து கொள்ளாமல் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார்.
சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக சீன பிரதமர் லீ கியாங் மாநாட்டில் கலந்து கொண்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு அமெரிக்காவின் எதிரிகளாக கருதப்படும் என்று அறிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏதோ அவரால் முடிந்ததை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ட்ரம்ப் புதிய வரி விதிப்பு அறிவிக்காத வாரம் கிடையாது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பு தொடர்பாக தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் பதிவிட்ட ட்ரம்ப், பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அமெரிக்க விரோத நடவடிக்கைகளை ஆதரிக்கும் எந்த நாட்டுக்கும் கூடுதல் 10% வரி விதிக்கப்படும். இதில் எந்த சலுகையும் இல்லை. இந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு கடைபிடித்து வரும் அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்துள்ளார். எனினும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் அமெரிக்க விரோத நடவடிக்கை என்றால் எந்த வகையான நடவடிக்கைகள் என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை. மேலும் மற்றொரு பதிவில் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு புதிய வரி விதிப்பு மற்றும் திருத்தப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்களை பற்றிய அதிகாரப்பூர்வ கடிதங்கள் அனுப்பப்படும். தொடக்கமாக திங்கட்கிழமை இரவு 9:30 மணிக்கு முதல் கட்ட கடிதங்கள் அனுப்பப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர், பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பினர் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவால் விதிக்கப்பட உள்ள கூடுதல் வரிகள் குறித்து கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக வரி விதிப்பது எந்த ஆக்கப்பூர்வ நோக்கத்திற்கும் பயன்படாது. இது பயனற்றதும் சாத்தியமான தீர்வுகளுக்கு இடம் அளிக்காதது ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் மோதலை நாடுபவர்கள் அல்ல. பிரிக்ஸ் அமைப்பு உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக கண்ணியத்துடன் செயல்படுகிறது. புவிசார் அரசியலையும் வன்முறை கருத்துக்களையும் நிராகரிக்கிறது. வரிகளை அரசியல் அழுத்தத்துக்கான கருவியாக மாற்றும் செயற்பாடுகளை சீனா எதிர்க்கிறது. அதே நேரம் பிரிக்ஸ் மீது வரி விதிப்பு போன்ற நடவடிக்கைகள் எந்தவித பயனையும் தராது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் கடுமையான மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இதுவரை 82 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 41 பேர் காணாமல் போயுள்ளனர். ஆனாலும் இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் குவாடலூப் ஆற்றின் பெருக்கெடுத்த வெள்ளம் 2 மணி நேரத்திலேயே 29 அடி உயரத்திற்கு நீர்மட்டத்தை உயர்த்தியது. ஜூலை 5ஆம் தேதி ஹில் கண்ட்ரி பகுதியில் உள்ள நதிக்கரையோர வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. டெக்சாஸ் ஆளுநர் கிரெக் அபோட் அளித்த தகவலின்படி மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், சவாலான நிலப்பரப்புகள், ஆறுகளில் பெருக்கெடுக்கின்ற வெள்ளம் மற்றும் விஷப்பாம்புகள் போன்ற ஆபத்துகள் மீட்பு பணியை தாமதமாக்கி வருவதாகவும் கூறினார். கெர்கவுண்டியில் கிறிஸ்தவ மாணவிகள் முகாம் ஒன்று வெள்ளத்தில் மூழ்கியதில் மட்டும் 28 மாணவிகள் உட்பட 68 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் டிராவிஸ், பால்னட், கெண்டல், டாம் கிரீன், வில்லியம்சன் மாவட்டங்களில் கூடுதலாக 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இறப்பு எண்ணிக்கை மேலதிகமாகலாம் என டெக்சாஸ் பொது பாதுகாப்புத்துறை அதிகாரி கர்னல் ஃப்ரீமன் மார்டின் தெரிவித்தார். அடுத்த சில நாட்கள் கனமழை நீடிக்கும் என்று அமெரிக்க வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் நதிக்கரையோர மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கெர்கவுண்டி உட்பட பகுதிகளில் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைக்கான அதிகாரப்பூர்வ ஆணையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி மத்திய பேரிடர் மேலாண்மை அமைப்பு செயல்பாட்டில் ஈடுபட தொடங்கியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ட்ரம்ப் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நேரில் பார்வையிட உள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்த நிகழ்வு மிகவும் பயங்கரமானது, கொடூரமானது. டெக்சாஸ் அரசுடன் நாங்கள் முழுமையாக இணைந்து செயல்படுகிறோம் என்றார். ஜப்பானிய அரசாங்கம் தமது நாட்டின் வான்வெளியில் நுழையும் சீன ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு தனது இராணுவத்திற்கு அதிகாரத்தை கொடுத்துள்ளது. இது ஜப்பானிய எல்லையை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகரித்துள்ள சீன ஆளற்ற விமான நடவடிக்கைகளுக்கு ஜப்பானிய தற்காப்பு படைகளின் பதில் தாக்குதல்களுக்கான ஒரு கொள்கை மாற்றம். பிரதமர் ஷிகேரு இஷிபாவின் அமைச்சரவை குறிப்பிட்ட ஆளற்ற விமானங்களால் உயிருக்கு உடனடி அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் கூட சுட்டு வீழ்த்துவதற்கு அனுமதி கொடுத்துள்ளது என்று ஜப்பானின் ஷாங்கே ஷிம்பன் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. இந்தோ பசிபிக்கில் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியான ஜப்பான் நவீன போரில் மாறிவரும் சூழ்நிலைக்கேற்ப குறிப்பாக அண்டை நாடான சீனாவால் உருவாக்கப்பட்ட அதிநவீன ஆளற்ற விமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் விதத்தில் அதன் பாதுகாப்பு கொள்கைகளை மாற்றி வருகிறது. ஜப்பானில் முன்பு இருந்த சட்ட கட்டமைப்பின் கீழ் ஜப்பானின் விமானப்படை விமானிகள் ஜப்பானிய வான்வெளியில் நுழையும் ஆளற்ற விமானங்களுக்கு எதிராக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் மனித உயிருக்கு நேரடி அச்சுறுத்தல் ஏற்பட்டதால ஆளற்ற விமானங்களை சுட அனுமதிக்கப்படவில்லை. அந்த கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முதலில் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் கடந்த மாதம்தான் இஷிபாவின் அமைச்சரவையால் கோரிக்கை முறையாக பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஷாங்கே ஷிம்பன் செய்தி வெளியிட்டுள்ளது.
டோக்கியோவில் உள்ள ஒரு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினரான ஜின் மேட்சுபாரா அரசாங்கத்திற்கு எழுத்துப்பூர்வ விசாரணைக்கு பதில் கொடுக்கும் விதமாக கொள்கை மாற்றத்தை ஜப்பானிய அரசு உறுதிப்படுத்தியது. இந்த அணுகுமுறை ஜப்பானின் முக்கிய தீவுகளின் பாதுகாப்பை பாதிக்க வாய்ப்பு இல்லை என்றாலும் ஜப்பானின் கட்டுப்பாட்டில் உள்ள மற்றும் சீனா உரிமை கோரும் கிழக்கு சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய சென்காக்கு அல்லது டியாயோ தீவுகளை சுற்றி ஆயுத மோதலுக்கான வாய்ப்பை திறந்து வைக்கிறது. மார்ச் மாத இறுதியில் முடிவடைந்த 2024ஆம் ஆண்டு நிதியாண்டின் ஜப்பானின் விமானப்படை ஜெட் விமானங்கள் சீன மற்றும் ரஷ்ய விமானங்கள் அதன் வான்வழியை நெருங்குவதை தடுக்க 704 முறை அனுப்பப்பட்டன என்று ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு ஜப்பானின் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்தில் அல்லது ADIZ-இல் 30 சீன ஆளற்ற விமானங்கள் இயங்கியது கண்டறியப்பட்டதாக தரவு காட்டுகிறது. ADIZ என்பது இறையாண்மை வான்வெளிக்கு அப்பால் நீடிக்கப்படும் ஒரு இடையக மண்டலம். இது நாட்டின் எல்லைக்கு அருகே வரும் சிவிலியன் மற்றும் ராணுவ விமானங்களை அடையாளம் காண பயன்படுகின்றது. 2025 நிதியாண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கியதிலிருந்து ஜப்பானின் விமானப்படை 11 சீன ஆளற்ற விமானங்களை இடைமறைத்துள்ளதாக ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சின் கூட்டு பணியாளர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஜப்பானின் தென்மேற்கு தீவுகளை சுற்றி அனைத்து வான் நடவடிக்கைகளும் கண்டறியப்பட்டன. கூட்டு பணியாளர் அலுவலகம் வெளியிட்ட புகைப்படங்கள் குறைந்தது 3 சீன ஆளற்ற விமான வகைகளை காட்டின. அவை BZK Note 5, TB Note 1 மற்றும் விங்லோங் 2 உளவு விமானங்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஜப்பான் தனது தெற்கு பகுதியில் உள்ள முக்கிய தீவான கியூஷு அருகே உள்ள ஒரு தீவுக்கு மேலே உள்ள வான்வெளியில் ஒரு சீன உளவு சேகரிப்பு விமானம் அத்துமீறி நுழைந்ததை கூறியது. அந்த நேரத்தில் சீனாவின் வெளியுறவு அமைச்சு இந்த ஊடுருவல் தற்செயலானதல்ல என்று கூறியது. அதாவது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஊடுருவல் என்பதை சீனா ஒப்புக்கொண்டது, ஆனால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை.